Hello friends, welcome to my channel Trendy Girl. So இன்னைக்கான வீடியோல இந்த மாதிரி ஒரு black and white யூஸ் பண்ணி ஒரு nail design தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடியா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு குட்டி பெல் ஐகான் இருக்கும் அதையும் டாப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். அப்பவே அந்த வீடியோவை பார்க்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த nail டிசைன் நான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து thumbnailலே பார்த்துருப்பீங்க. ஸோ அது எப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் என் நெயில்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்த நெயில் பாலிஷ் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணி இந்த மாதிரி எட்ஜஸில் மட்டும்தான் இருக்குது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட்டாக க்ளீன் பண்ண போகிறேன். நல்லா என் நெயில்ஸ் அண்ட் அந்த ஃபிங்கர்ஸை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து நெயில் டிசைன் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட்டாக க்ளீன் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் எடுத்திருக்கிறது நெயில் பாலிஷ் ரிமூவர் பார்த்தீங்கன்னா ஐடெக்ஸ் டாஸ்லரோடைய நெயில் பாலிஷ் ரிமூவர் தான் நான் எடுத்திருக்கேன். அதுவும் நெயில் பாலிஷ் ரிமூவர் வைப்ஸ். இது வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் தான் வருது. இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது கேட்டிங்களா? ஏன்னா நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ வந்து நான் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ண போகிறேன். நான் இந்த மாதிரி இந்த வைப்ஸ் வந்து ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருப்பேன். இல்லைன்னா ஃபுல்லாக எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி சும்மா ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த நெயில் பாலிஷை ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். ஸோ வந்து எல்லா நெயில்ஸ்லையும் நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம க்யூட்டிக்கிள்ஸை கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுலேயும் டர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுவும் நல்லாவே க்ளீன் ஆயிரும். ஸோ வந்து எனக்கு வந்து லிக்யூடை விட வைப்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா லிக்யூட் நம்ம யூஸ் பண்ணோன்னா நிறையா வேஸ்ட் ஆகும். நம்ம வந்து காட்டனில் தான் எடுத்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நான் அதனால தான் வைப்ஸுக்கு மாறிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து வைப்ஸ் வர்றதுக்கு முன்னாடி லிக்யூட் தான் இருந்தது. அப்போ வந்து லிக்விட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வைப்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கூட கன்வீனியண்ட்டாக ஈஸி டு ஹேண்டில் மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து வைப்ஸுக்கு மாறிட்டேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் இந்த நெயில் பாலிஷ் ரிமூவரோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா வந்து நான் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து என் ஹேண்ட்ஸை அண்ட் நெயில்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வரேன். ஓகேவா? இப்போ நான் என் ஃபிங்கர்ஸ் அண்ட் நெயில்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது ஒரு நெயில் ஃபைலர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்னது இந்த மாதிரி டூத் பிக்ஸில் இருக்கு இல்லையா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இல்லைன்னா உங்கள் இன்னொரு கையுடைய நெயில்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, க்யூட்டிக்கல் எட்ஜஸை வந்து கொஞ்சம் பேக் கீழாக்க நீங்கள் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நெயில்ஸுக்கு வந்து நல்லா ஷேப் கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு வேண்டி தான் நம்ம இப்படி பண்ணுறோம். அதெல்லாம் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஃபிங்கர்ஸ் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இப்படி தான் இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம இந்த நெயில் டிசைன் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம நெயில்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, ஏன்னா நம்ம வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஒரு அக்ரிலிக் பெயிண்ட். அதுக்காக நான் வந்து நெயில்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி கோட்டிங் போட்டுக்கிறேன். கோட்டிங்னா என்ன பேஸ் கோட் போட்டுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்திருக்கேன். நீங்கள் ஒன்றும் டப்பா எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிங்கர்ஸை வந்து இந்த மாதிரி இது மேலே வச்சு தான் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுவேன். அதுக்கு தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணுறதுனால 2 ப்ரஷஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்மால் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் மேக்கப் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், அதனால எடுத்திருக்கேன் இது. அண்ட் பார்த்திங்கன்னா நான் எந்த பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரில் அக்ரிலிக் கலர்ஸுடைய பிளாக் கலர். இது பார்த்திங்கன்னா 20 rupees தான் வருது. ஷேட் பார்த்திங்கன்னா பிளாக் 02ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பெயிண்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இது கேம்லினுடைய ஃபேப்ரிக்கா அக்ரிலிக் கலர்ஸ்னு போட்டிருக்கு. 20 rupees தான். இதுவும் பார்த்திங்கன்னா ஒயிட் ஷேடில் வருது. ஸோ நான் ஒயிட் அண்ட் பிளாக் தானே பண்ண போகிறேன். தமிழில் பார்த்துருப்பீங்க, ஒயிட் அண்ட் பிளாக் தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இந்த 2 பெயிண்ட்ஸும் எடுத்திருக்கேன். இதோடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் அண்ட் பிளாக் ரொம்ப கான்ட்ராஸ்டிங்காக எவ்ரிடே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால தான் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 ப்ரஷ். ஃபர்ஸ்ட் நான் வந்து குட்டி ப்ரஷ் எடுத்திருக்கேன். சின்ன ப்ரஷல்ஸ் ஒல்லியாக ப்ரஷல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரஷ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா எல்லா நெயில்ஸ்லையும் பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸை வந்து நான் ஃபுல்லாக வந்து இந்த ஒயிட் பெயிண்ட் வச்சு நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன்.
இதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா பேஸ் கோட் போட்டிருக்கேன் நெயில்ஸில். நெக்ஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாம் நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். எட்ஜஸ் வந்து நம்ம இந்த குட்டி ப்ரஷ் வச்சு பண்ணும்போது நம்ம கியூட்டிகிள்ஸில் ஒன்றும் பெயிண்ட் படாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நான் இந்த குட்டி ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இல்லை நான் ஒரு ப்ரஷ் வச்சுருந்தாலும் கியூட்டிகிள்ஸில் படாமல் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கியூட்டிகிள் பர்ஃபெக்ஷனர் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பிகினருக்கு எப்படி பண்ணலாங்கிற மாதிரி தான் நான் பண்ணுறேன். அதனால தான் நான் இந்த மாதிரி ப்ரஷஸ், அதாவது ஸ்டார்டர், அதாவது நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து எட்ஜஸை நல்லா ஓகேவா, நல்லா நெயில்ஸ் வந்து தெரியாத அளவுக்கு நீங்கள் நல்லா மறைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கோங்க. எட்ஜஸில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மிடில் போர்ஷன்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி எல்லா நெயில்ஸ்லேயும் நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லா நெயில்ஸையும் நான் இப்போ அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் நான். இப்போ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பெரிய ப்ரஷ், அதாவது நான் லிப்ஸ்டிக் ப்ரஷ் மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன். இது வந்து மேக்கப் ப்ரஷ் ஆக்சுவலி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு நான் வந்து மிச்சம் இருக்கிற பார்ட்ஸில் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த டிசைன் நம்ம வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணி, அதாவது அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுனால நமக்கு நெயில்ஸுக்கு நோ ப்ராப்ளம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேஸ் கோட்டாக நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நோ ப்ராப்ளம், நம்ம நெயில்ஸ் வந்து இது அஃபெக்ட் பண்ணாது, டேமேஜ் பண்ணாது. ஏன்னா நான் ரொம்ப நாளாக நெயில் ஆர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பெயிண்ட் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம நெயில்ஸில் அப்ளை ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டிசைன் போடுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு போடுறேன். ஏன்னா நெயில் பாலிஷ் பார்த்திங்கன்னா டக்குன்னு காற்று பட்டோன்னே காஞ்சிரும். ஸோ நல்லா வந்து நம்மளால் டிசைன் பண்ண முடியாது அதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் பிளாக் கலரை வந்து இந்த மாதிரி இந்த டப்பாவில் வச்சு ஒரு சர்ஃபேஸில் வந்து நான் அப்படி கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரஷ்ஷில் எடுத்தது நான் வந்து போடுறேன். ஏன்னா ரொம்ப எடுத்தால் வந்து ட்ரை ஆக ரொம்ப நேரம் ஆகும். இங்கே பார்த்திங்களா கொஞ்சம் எடுத்ததுமே நல்ல பிச் பிளாக்காக தான் இருக்குது. ஸோ நான் போடுற டிசைன் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு மெஸ்ஸி டிசைன் தான். சும்மா ஒரு பேட்டர்ன் மாதிரி, அதாவது இந்த சீட்டா அண்ட் அதுக்கெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, பிளாக் எல்லோவில் பிளாக் மாதிரி ஒரு பேட்டர்ன். ஸோ அது மாதிரி தான் நான் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கு அந்த திக் ப்ரஷ்ஷை வச்சுட்டு அப்வர்ட் மோஷனில் வந்து இந்த மாதிரி சும்மா குட்டி குட்டி டிசைன். இது வந்து நீங்கள் போட்டதுக்கப்புறமா நீங்கள் கேமராவில் அவ்வளோ நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் போட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப கிளாஸியாக ட்ரெண்டியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஒயிட் அண்ட் பிளாக்கில் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கலர் காம்பினேஷன் தானே, எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும், ரொம்ப கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு ஒயிட் அண்ட் பிளாக் இல்லை வேறு கலர்னால் நீங்கள் வேறு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா நெயில்ஸ்லேயும் போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இப்போ திக் ப்ரஷ் வச்சு போடுறனால சில இடத்துல வந்து நான் போடாமல் விட்டுருவேன். அதுக்கப்புறமா அதை ஸ்மால் ப்ரஷ் வச்சு அந்த இடத்துல வந்து குட்டி குட்டி பேட்டர்ன்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைட்ஸில் போடுறதுக்கு நான் குட்டி ப்ரஷ் எடுத்திருக்கேன். சின்ன ப்ரஷ் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணலையே, அதை எடுத்து சைஸில் வந்து குட்டியாக போட்டுக்கிறேன். ஓகேவா, சின்னதாக ஜஸ்ட்டு சும்மா, அப்போ தான் வந்து அது ஃபுல்லாக அந்த நெயில் வந்து ஃபுல் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். இடைக்கிடைக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து ஒயிட் தெரிஞ்சதுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால தான் நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி கொஞ்சமாக ஜஸ்ட்டு சும்மா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு லுக் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து திக் ப்ரஷ் வச்சு போட்டால் இந்த சின்ன எட்ஜஸ்லலாம் போட கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ எல்லா நெயில்ஸ்லேயும் இந்த மாதிரி எட்ஜஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது கேமராவில் பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ஈஸியாக பண்ண முடியும், பிகினர்ஸ்க்கும் பண்ண முடியும், இல்லாதவங்களும் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து இது பிகினர்ஸுக்கு தான் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ் நெயில் ஆர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக இது பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் பேச்சஸ் வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ வந்து நான் பெயிண்ட்டு மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். பிளாக் நல்லா ட்ரை ஆகினதுக்கப்புறமா நம்ம வந்து டாப் கோட் போட்டுக்கணும். அதாவது டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் ஒன்ஸ் மோர் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும். இது ஏன்னா இல்லாமல் வந்து நம்ம இப்படியே விட்டுட்டோன்னா நம்ம வாட்டர்லலாம் நம்ம கை வந்து எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா சம்டைம் வந்து பெயிண்ட் வந்து இப்படி வந்துடும். ஓகேவா, வாட்டர்லலாம் படும்போது பெயிண்ட் எப்படி வந்துடுது, லூஸாக வந்துடும், பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு டாப் கோட் போட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் போடுங்க, இல்லைனா ஒயிட் அண்ட் பிளாக் அப்படியே மிக்ஸ் ஆயிரும். ஸோ பாருங்கள், எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறமா பார்க்க இப்படி தான் இருக்குது.
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸ் தான். ஓகேவா? வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஈஸி ஸ்டெப்ஸ் தான். நல்லா பண்ண முடியும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோடைய லிங்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.